அருமை தம்பி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு முத்து சந்தனவேல் செஞ்சியிலிருந்து வணக்கமான வணக்கங்கள். அமர்ந்துக்கிற ஐயா, எனக்கு வயசு ஜூலை 15 வந்தால் வயசு 58 வயசு ஆகுதுங்க ஐயா. இன்னும் 2 வருஷம்தான் என்னுடைய 60 வயசு நெருங்க போகிறேங்க ஐயா. ஐயா 2019 வந்தவாசியில் நான் இபியில் அசஸராக ஜாயின் பண்ணேங்க ஐயா. 2019 வந்தவாசியில் ஓசூருங்கிற ஒரு மின் பரிமாற்றத்தில் நான் அசஸராக ஜாயின் பண்ணேங்க ஐயா. ஐயா அப்போ வந்துக்கிட்டு எனக்கும் அங்கே இருந்த ஆர்எஸ்ஆர் இருந்த சேகர் அவருக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தில் என்னை பழி வாங்க ஆரம்பித்தாருங்க ஐயா. அவருடைய வார்த்தைகளால் ஏஇ முருகன்கிறவர், ஏடி நாராயணங்கிறவர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்னை புரட்டி எடுத்தாங்க ஐயா. கசக்கி புழிஞ்சாங்க ஐயா. என்னால் முடியலை. என்னையும் மீறி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அதான் உண்மை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலையில் டியா மீனாகுமாரின்னு ஒரு அம்மா வந்து ஜாயின் பண்ணாங்க ஐயா. அவங்கள்ட்ட எப்படி பற்ற வச்சாங்களோ ஒத்தி வச்சாங்களோ எனக்கு தெரியாதுங்க ஐயா. 2019 எனக்கு மெமோ கொடுத்தாங்க. போராட்டம் 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 போராட்டம். இன்றைக்கி 2026ங்க ஐயா. 2019 2020 21 22 23 24 25 26 7 வருஷமாங்க ஐயா. நான் இன்னும் அசஸர் பணியில் தான் இருக்கேன் ஐயா. எனக்கு பதவி உயர்வும் கிடையாது, சம்பள உயர்வும் கிடையாது. என் சம்பளத்தெல்லாம் கரைச்சாங்க. அந்த மீனாகுமாரி அம்மா என்ன வேறு விதமாலாம் வந்துக்கிட்டு நீ என்னென்ன பழி வாங்க முடியுமோ அப்படி எப்படிலாம் பழி வாங்கினாங்க ஐயா. அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. பழி வாங்கப்பட்டேன். இன்றைக்கும் 2026 இந்த மாதம் 7ஆம் மாதம் பிறந்து 15 தேதி பிறந்துருச்சுன்னா எனக்கு வயசு 58 வயசுங்க ஐயா. 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேன். இன்னும் 2 வருஷம்தான். இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஏஇலேருந்து ஏடியிலேருந்து எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்காங்க. இப்போ நான் இருக்கிற இடம் கீழ்பெண்ணாத்தூருங்கிற இடத்துல இருக்கேங்க ஐயா. மின் பரிமாண மாற்றத்தில் எல்லாருமே என் மேலே ஒரு பாசமாக இருக்காங்க. ஆனால் அந்த மீனாகுமாரி அம்மா பற்ற வச்ச ஒரு நெருப்பானது இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் மின்வாரிய பரிமாண மாற்றம் எஸ்சி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஐயா. அங்கே இன்னும் என்னுடைய கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 7 வருஷமாக எந்த வித ஒரு உயர்நிலைக்கும் வராமல், சம்பள உயர்வும் இல்லாமல், பதவி உயர்வும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. ஐயா நீங்கள் சின்ன வயசு, உங்களுக்கு இந்த பதவி பறிப்போனால், இந்த சம்பளம் பறிப்போனால் என்னங்கிற கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறத நான் அனுமானமாக புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. உலகத்தில் யார்கிட்டையும் பேசுகிறத விட உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டு நான் பேசுகிறேங்க ஐயா. ஐயா என் மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையா, ஏன் இந்த 7 வருஷமே எப்படி பழி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஐயா ஜோசப் விஜய் ஐயா எனக்காக கொஞ்சம் பாருங்க ஐயா. என் சம்பள உயர்வு என்னாச்சுன்னு தெரில, என் சிபிஎஸ் நம்பர் கூட என்னன்னு தெரிலங்க ஐயா. என்னை பல மாவட்டங்களுக்கு மாற்றி 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 போட்டு இன்றைக்கி கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் வந்து இருக்கிற ஐயா. என் பேர் சந்தனவேலுங்க ஐயா. ஜோசப் விஜய் ஐயா, நீங்கள் என்னை பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் இதை அனுப்புகிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா
எங்கள் ஈபிக்காரங்க அதை பார்ப்பாங்க, என்னை வேலை விட்டு கூட தூக்குவாங்க ஐயா. எதையுமே நான் ஏற்றுக்கிறேங்க ஐயா. வணக்கத்தோடு முடிக்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம்.